தமிழ் தடாகம் உலகோடு உரையாட வாங்க நிகழ்வில் நான் எழுத்தாளர் கார்த்திகா கவின்குமார். இன்னைக்கு நாம கேட்கவிருக்கின்ற தலைப்பு, புத்தகம் ஏன் படிக்க வேண்டும். புத்தகத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், புத்தகத்தை படிக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் பெரும்பான்மையான நம்முடைய உரையாடல்களில் புத்தகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லப்படுறதில்ல. அதை பற்றி தான் நம்முடைய நிகழ்வில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். புத்தகம் படிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையை அதிக அளவில் புத்தகங்கள் தூண்டுகிறது. நாம் நல்லது கெட்டது எதையும் பகுத்தாராய்ந்து செயல்பட முடியும். ஒரு ஆரோக்கியமான சிறந்த பொழுதுபோக்கும் கூட. நம்முடைய கவனத்தை அதிக அளவில் ஈர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மன அழுத்தத்தை அதிக அளவில் குறைக்கக்கூடியது. அமைதியான மனநிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு புத்தகங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை அதிக அளவில் உயர்த்தக்கூடியது புத்தகங்கள் தான். இது வரைக்கும் நாம் நினச்சிக்கிட்டு இருந்த கற்பிதங்கள் எல்லாமே இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது அப்படியே உடைஞ்சிரும். கூடு விட்டு கூடு பாயலாம் இந்த புத்தகம் படிக்கும் பொழுது. சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் நமக்கு இந்த புத்தகம் படிக்கும் பொழுது கிடைக்கும். இந்த உலகம் பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் புத்தகம் வாசிக்கும் போது அந்த புரிதல் அப்படியே முற்றிலும் மாறுபட்டு ஒரு ஆழமான புரிதலை நமக்கு உண்டாக்கும். ஏன்னா இந்த புத்தகம் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களால் எழுதப்படுறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறைசார் அறிவுகள் நமக்கு கிடைக்கும். எதை பேசணும் அப்படின்றத விட எதை பேசக்கூடாது அப்படின்றதுல நாம் கூடுதல் கவனம் செலுத்துவோம். ஒருவித திருப்தி கிடைக்கும். அன்றாட வாழ்க்கை சார்ந்து உருவாகிற வலிகள், வேதனைகள், தோல்வி உணர்வு, வெறுப்போ, ஏமாற்றம், வெறுமை, இது எல்லாத்தையும் கடந்து மனுஷனுக்கு வாழ்க்கை மீது ஒரு பற்றை ஏற்படுத்துறதா இந்த புத்தக வாசிப்பு நிச்சயம் இருக்கும். மொத்தத்தில் புத்தகங்கள் வாழ்க்கையோடைய சிறந்த ஆவணம். அது வழியா மனுஷங்க கடந்த காலத்தை அறிஞ்சிக்க முடியும், நிகழ்காலத்தை சந்திக்க துணை செய்யும், எதிர்காலத்தை திட்டமிட முடியும். ஒரு நல்ல புத்தகம் இதனுடைய சாயல்களையும் வடிவத்தையும் நிச்சயம் கொண்டிருக்கும். நன்றி.